இலங்கையில 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல உண்மைகள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்ல இருக்கின்ற மர்மமான பல விடயங்கள் கேள்விகளாகவும் எழுப்பப்பட்டிருக்கிறது. முக்கியமாக புலஸ்தீனுடைய மரணத்தில் தொடர்ந்தும் நீடிக்கப்படுகின்ற மர்மத்தில் ஆரம்பித்து பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதே தருணம் 2019ஆம் ஆண்டு இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகின்றது. ஆனால் இந்த தாக்குதலுக்கும் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற காவல்துறையினுடைய கொலை வழக்குக்கும் மிகப்பெரிய சம்பந்தம். அதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரம் முக்கியமாக இந்த இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள்ல ஒரு இடம் தெய்வாதீனமாக தப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விஷயம் இன்றைய நாள் பாராளுமன்றத்தில் அரசு தரப்பினராலேயே பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் பற்றி முழுமையான விடயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல் முறை என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தா என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். கண்டிப்பா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். 2019ஆம் ஆண்டு இலங்கைய மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்திய விடயம் தான் ஈஸ்டர் தாக்குதல். தேவாலயங்களையும், பெரிய ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றது. மொத்தமாக 7 இலக்குகள் இந்த சம்பவத்துல தாக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பல யூகங்கள், பல கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில, முன்னாள் சில அரசாங்கத்தில் இருந்தவர்கள், அந்த நேரம் ஆட்சிக்கு வர துடித்தவர்கள் ஒரு சிலரினால் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக சலசலப்புகள் பல ஊடகங்களில் வந்தது. பல பேரும் கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் அந்த கருத்துக்களுக்கான ஆதாரங்களை அப்ப இருந்த அரசாங்கம் யாருமே சேகரிக்க ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்ப வந்திருக்கின்ற அரசாங்கம் இதுல கொஞ்சம் முழு மூச்சோடு இறங்கி இருக்கிறார்கள். அதன் இறங்கியதற்கான பதில் தான் இன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்துல சொல்லிய விஷயம். 2019ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற இந்த ஏப்ரல் தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இதுல அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் இந்த தாக்குதல் நடக்குது. ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த குறித்த காலப்பகுதியில் எல்லாம் பிள்ளையான் ஜோசப் பர்ராதசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்குல மட்டக்களப்பு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு சிறை கைதிக்கு இலங்கையில புலனாய்வு துறைக்கு அவ்வளவு இலகுவாக கிடைக்காத ஒரு தகவல் எப்படி ஒரு கைதிக்கு கிடைத்தது என்ற கேள்வி கண்டிப்பாக வரும். இந்த தாக்குதல் தொடர்பாக முதல்லயே அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்ற விஷயம் அடித்து கூறுகிறது அரசாங்கம். முக்கியமாக அவருடைய நெருங்கிய சகா சேனல் 4க்கு வழங்கியிருக்கின்ற சாட்சியம் தொடர்பாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே கூடிய சீக்கிரத்துல அசாத் மௌலானா நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார். அவர் சேனல் 4க்கு நிறைய தகவல்களை வழங்கியிருந்தார். அது பற்றிய முழுமையான விசாரணை என்பது அவரிடம் மேற்கொள்ளப்படும். அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்துல இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பிள்ளையான் என்ற ஒரு புள்ளியில் ஆரம்பித்து பல இடங்கள்ல தொட ஆரம்பித்திருக்கின்றது. பிள்ளையான் இந்த வழக்குல இருந்து இன்னும் பல வழக்குல சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தையும் இந்த தருணத்துல சுட்டிக்காட்டிக் கொண்டு அடுத்த பக்கமாக அவர் இன்னொரு உண்மையும் சொல்லியிருக்கிறார். இந்த ஈஸ்டர் தாக்குதல இறுதியாக தெஹுவலையில ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஒரு சிறிய விடுதியில ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தெஹுவலையில் இருக்கிற குறித்த விடுதி ஆரம்பத்துல இந்த பயங்கரவாத அமைப்பினால் திட்டமிடப்பட்ட இடமாக இது இருக்கவில்லையாம். இதற்கு பதிலாக தாஜ் ஹோட்டல் தான், அதாவது தாஜ் சமுத்ரா ஹோட்டல் தான் இதுக்கு முதல் இலக்காக இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த இலக்கு தெய்வாதீனமாக தப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்துல் லதீப் முகமது ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற குறித்த தாக்குதல்தாரி தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு தாக்குதலுக்காக போறாங்க. அது திட்டம் எப்படி இருந்திருக்கின்றதுதான் எல்லா நேரம், அதாவது ஒரே நேரத்துல எல்லா இடங்கள்லயும் அந்த தாக்குதல் இடம்பெற வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் அந்த இடத்துக்கு போகிறார். ஆனால் இதுல அப்போது இருந்த அரசாங்கங்கள் மீது பழி போடுவதற்கு முக்கியமான காரணம், அப்ப இருந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களுக்கு குறித்த ஜமேல் என்று சொல்லப்படுகிற நபர் தாஸ்தமுதா ஹோட்டலுக்கு போய் ஒரு சில நிமிடங்கள்லயே புலனாய்வுத்துறைக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்பப்படுகின்றது. அந்த ஹோட்டல் சார்பாக எங்களோட ஹோட்டலுக்கு ஜமீல் என்ற நபர் வந்திருக்கிறார். என்னென்ன அந்த மெயில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முக்கியமாக இந்த ஜமீல் என்று சொல்லப்படுபவர் 2015ஆம் ஆண்டுல இருந்து உளவுத்துறையினுடைய கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். எனவே இது சார்ந்து மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது. ஆனால் புலனாய்வுத்துறை இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளும் அப்போது எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த தாக்குதல்ல இருந்து எப்படி தாஜ் சமுத்ரா ஹோட்டல் தப்பித்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த நபர் ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபர் அங்கு போய் தாக்குதலுக்கான சகல விஷயங்களையும் அவர் செய்திருக்கின்றார். ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறோ என்ன விஷயமோ தெரியவில்லை. அவரால் அந்த விடயத்தை, இந்த தாக்குதல் சம்பவத்தை சரியான நேரத்தில் நடத்த முடியாமல் போயிருக்கின்றது. அவருடைய அறையிலையும் அதை வச்சு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அவரால் முடியாமல் போயிருக்கு. ஒருவேளை ஒரு சிலர் சொல்றாங்க மனசு மாறி கூட அவர் போயிருக்கலாம் அப்படின்னு கூட சில கதைகள் அப்போ அந்த நேரத்திலையும் வந்தது. இப்பயும் அந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகுதான்
அந்த தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல இருந்து அவர் தெஹிவலையில இருக்கிற ஒரு சிறிய விடுதிக்கு போய் அந்த தற்கொலை விஷயங்கள மேற்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விடயமும் இப்போதும் அரச தரப்பினரால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் மட்டும் நின்று விடாமல் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக புலஸ்தினி இந்த பெயர் கண்டிப்பாக இந்த தாக்குதல்ல எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். என்றால் முக்கியமான சந்தேக நபராக இருப்பவர். இவருடைய அடையாள அட்டை அப்போது கண்டெடுக்கப்பட்டது சொன்னது. ஆனால் இவரிடம் டிஎன்ஏ பரிசோதனை இவருடைய உடலை எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ததுல புலஸ்தினிக்கு 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனை புலஸ்தினின்னு சொல்லப்படுகிற அந்த நபருக்கு 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள்ல இருந்து, அவருடைய தாயிலிருந்து எல்லோரிடமும் டிஎன்ஏ பரிசோதனை செய்ததுல சரியான முறையில அது உறுதி செய்யப்படவே இல்லை. இந்த விஷயத்தை தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். 2 தடவை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் டிஎன்ஏ பரிசோதனையில ஒத்துப் போகவில்லை. 3வது தடவை அந்த பரிசோதனை இடம்பெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முதலே எப்படி அவர்தான் இறந்த நபர் என்று உறுதிப்படுத்தப்பட்டது என்று பல கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் இலங்கையிலே அப்போதிருந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் மீதும், அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் மீதும் தொடர்ச்சியான வலுவான சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது அந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் நாங்க பல பேர் நினைத்த விஷயம் 2019ஆம் ஆண்டு தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அந்த தாக்குதல் அப்பதான் தொடங்கி இருக்கும். பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த சஹ்ரானுடைய அமைப்பு அப்பதான் இலங்கையில செயற்பட ஆரம்பித்திருக்கும் என்று நாங்க நம்புற நேரத்துல பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதுக்கு முக்கியமான சம்பவமாக தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இது பெரும்பாலானவர்களுக்கு அறியாத விடயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வேளையில மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில காவல்துறை 2 காவல்துறையினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பார். ஒருத்தர் காவல்துறை சார்ஜன் லக்ஷ்மன், மற்றவர் கான்ஸ்டபிளாக இருந்த கணேஷ் என்று சொல்லப்படுகின்ற 2 காவல்துறை பதவியில் இருப்பவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள். இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்துல ஆரம்பத்துல ஒரு காவல்துறை இளைஞர்ல கொலை செய்யப்படுகிறார்களாக இருந்தால் மிக இலகுவாக முன்னால் இருந்த விடுதலை புலிகள் அமைப்புகள் மீதும் அந்த உறுப்பினர்கள் மீதும் பழி போடுவது வழமையான ஒரு விஷயம். அப்படித்தான் இந்த கோணத்துல பார்க்கப்பட்டது. ஆனால் இதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்களை சுட்டதுல சஹ்ரான் அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற விடயத்தை நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு அமைச்சர் சுட்டி காட்டி இருக்கின்றார். அவர் சொன்ன விஷயம் இந்த தாக்குதல் சம்பவம் தான் முதல் புள்ளியாக 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கான முதல் தொடக்க புள்ளியாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த காவல்துறையினரை சுட்டதுக்கு பிறகு அந்த காவல்துறையினரிடம் இருந்த துப்பாக்கிகள் காணாமல் போயிருந்தது. அந்த துப்பாக்கிகள் பின்னாட்களுக்கு பிறகு மிக முக்கியமாக மாவனல்ல புத்த சிலையினுடைய உடைப்பு சார்ந்த விவகாரங்கள் இப்படி ஒரு சில குற்ற செயல்களுக்கும் இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் அந்த அடுத்தடுத்த சம்பவங்கள்ல தெரிய வந்திருக்கின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மிக வேகமாக செயற்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயம் தற்போதைய அரசாங்கத்துடைய விசாரணைகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல இந்த விஷயங்கள் தெரிய வந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இது ஆனந்த் விஜயபால் அவர்கள் சொன்ன விஷயம். கூடிய விரைவில் நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்போம். இன்னொரு பக்கமாக சபையினுடைய தலைவர் பிமல் ரத்நாயக் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த விடயம் ஏற்கனவே பேசப்பட்டதுதான். ஆனால் அரசு தரப்பு இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல் அதாவது ஈஸ்டர் தாக்குதல் என்பது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். அதுல சந்தேகம் கிடையாது என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆட்சிக்கு வர துடித்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்பது அந்த அளவுக்கு உறுதியாக இல்லாத தருணத்துல மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் செய்த வேலை என்பதாக மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்றத்துல இந்த விவகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலையும் பல பேரிடமும் இந்த சந்தேகங்கள் இருக்கிறது. பல தரப்பு உலகத்துல இருக்கிற பல இடங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சார்ந்து அவதானிக்கப்பட்ட பல இடங்கள்ல மஹிந்த ராஜபக்சனுடைய தரப்பினால் தான் இது செய்யப்பட்டது என்று இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப விசாரணைகள் ஆரம்பித்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சம்பவம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பக்கத்துல எப்படியான கருத்துக்கள் இருக்குது என்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.